அன்பின் பரலோக பிதாவே, உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரியவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற சுவாமி, அவர்களுக்கு விசுவாசத்தின் தாழும். பெரியோர்கள் எல்லாம் அவர்கள் நீண்ட கால வாழ்க்கையை அவர்கள் பலவித பாவங்களுக்கும் துன்மார்க்க செயல்களுக்கும் இடம் கொடுத்திருப்பார்கள் சுவாமி. அது நிமித்தம் அவர்கள் பல துன்பங்களை அடைந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு விசுவாச இருதயத்தை தாரும். கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் வரத்திலிருந்து வருகிறது என்று. நீர் தந்தால்தான் எங்களால் விசுவாசிக்க முடியும் சுவாமி. எங்களுக்குள் விசுவாசத்தை தாரும். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் தாரும். உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்மையும் உடைய அன்பையும் உடைய வல்லமையையும் புரிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்த ராஜ்யத்தை நாங்கள் வந்தடையத்தக்கதாய் பெற்றோருக்கு நீர் கிருபை செய்ய சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவது சுவாமி. அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னியும், பாவங்களையும் மன்னியும், மீறுதல்களையும் மன்னியும், துன்மார்க்கங்களையும் மன்னியும். கர்த்தாவே, விசுவாச இருதயத்தை தாரும். அவர்கள் அவிசுவாசத்தை நீங்கி போகும்படி செய்யும். கர்த்தாவே, நீர் நினைத்தால் அவிசுவாசத்தை நீக்கி போட்டு அவர்களுடைய இருதயத்தை விசுவாசத்தை வைக்க முடியும் சுவாமி. கர்த்தாவே, பெற்றோர்களின் இருதயத்தில் விசுவாச பெரியோர்களின் இருதயத்தில் விசுவாசத்தை தாரும். உன் அன்பு பெரியது, உன்னுடைய கிருபை பெரியது, உன்னுடைய வல்லமை பெரியது. காத்தங்கள் சுவாமி, என்று இருக்கிறவர்களுடைய கொஞ்ச வாழ்நாட்கள் பரிசுத்தம் அடைவதற்கு பயன்படும்படியாய் அவர்கள் பரிசுத்தமாய் மாறி உடைய ராஜ்யத்தை வந்து அடைகிறவர்களாய் மாறும்படியாக உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்தருளும். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி சுவாமி. எல்லாத்தையும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பெற சதா சர்வ காலங்களிலும் உள்ளதாக. ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.